நல்ல சாஃப்டா இனிப்பு திகட்டாம எண்ணெயும் குடிக்காம எப்படி அதிரசத்தை கரெக்டான பாகுல எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் வெல்லம் போட்டு நம்ம பாகு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் எடுத்துருக்கிறனால 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ அரிசியை 2 கப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. ஊற வச்ச அரிசியை நல்ல தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில இல்லை ஒரு காட்டன் துணிலையோ வீட்டுக்குள்ளேயே நல்லா காய விட்டுருங்க. வெயிலில் போட்டு காய வைக்காதீங்க. வீட்டுக்கடையிலேயே ஃபேன் கடையில் நம்ம காய விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். வெயிலில் போட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க அரிசி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பிரிஞ்சு போயிடும். எண்ணெயில் போடுறப்ப அரிசி தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அரிசி நல்ல ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்க போகிறோம். நல்ல பவுடர் ஆக்குன மாப்பச்சை அரிசியை பார்த்தீங்கன்னா ஜலிச்சுக்கலாங்க. பாருங்க, ஜலிச்சாச்சு. ஜலிச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வெள்ளை பாக காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைய விட்டுருங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டுங்க. பாருங்க, வெள்ளம் கரைய கரைய மேலே எப்படி நுர சேருது. வெள்ளம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கரைய விட்டுருங்க. கரைஞ்ச வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டுனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு டஸ்ட்டு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மண் இருக்கும். இதே நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் சில பேர் இப்போ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதில் மண் இருக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனால் வெள்ளத்தில் செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடிகட்டின பாக நம்ம இப்போ உருட்டுற பதத்துக்கு காய்ச்சிக்க போகிறோங்க. நல்லா காய்ச்ச சுண்டி வரணுங்க. பாருங்க, வெள்ளம் நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொங்கி பொங்கி. இப்போ இதை ஒரு கப்பில் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி வச்சிருக்கிற கப்பில் ஒரு 2 ட்ராப்ஸ் நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியோட போகக்கூடாதுங்க. அப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் ஸ்டேஜ், வெள்ளம் கரெக்டான பாகு எப்படி எடுக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் வராதுங்க, கரைஞ்சிரும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டு பாகு எடுத்து பார்ப்போம். பாருங்க, மறுபடியும் தண்ணியில் விடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா சுடும். இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்ததுமே நம்ம இப்போ இதில் ஏலக்காய் தூள், சுக்கு தூள், சுக்கு மோஸ்ட்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. மாப்பச்சரிசி சேர்த்துருக்கிறனால குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால சுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு. கூடயே இப்போ நம்ம அரிசி மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தாங்க இருக்கும். பாருங்க, அரிசி மாவு தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வெள்ளத்தில் இருக நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அப்படியே வெளியில் வச்சிடலாங்க. பாருங்க, எவ்வளோ நல்லா வெள்ளம் அரிசியும் நல்லா இறுகி இந்த மாதிரி ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி கடாயில் நல்ல எண்ணெயை காய்ச்சிக்குவோம். எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டுங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வாழையிலையோ இல்லை நீங்கள் கையில் தட்டுறதா இருந்தால் கையிலையோ வச்சு தட்டிக்கலாம். நான் இப்படி வாழை இலையை 2 பக்கத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி உருட்டின மாவு எடுத்து நடுவில் வச்சு ஈக்குவல் சைஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணேங்க. ப்ரெஸ் பண்ண வச்சு பாருங்க, இந்த திக்னஸுக்கு இருந்தால் போதும். நல்லா வந்தது. நல்லா எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் எப்படி காய்ச்சது அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு விட்டு செக் பண்ணிக்கோங்க.
மாவு போட்ட உடனே கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வந்துடட்டும். இப்போ நம்ம மாவெல்லாம் உருட்டி தட்டி வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு அதிரசமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க. பாருங்க, நல்ல 2 பக்கம் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிருக்கிறது எல்லாமே ரிலீஸ் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கூட போட்டுக்கலாம், இல்லை 2 உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரசத்தை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான அதிரசம் செம்மையாக ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபியை தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேலும் தீபாவளி ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபோ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.